முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவை ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து நீக்குவதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தை ரத்து செய்யுமாறு கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை எதிர்வரும் 28ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு காமினி அமரசேகர, குமுதுனி விக்ரமசிங்க மற்றும் மஹிந்த சமயவர்த்தன ஆகிய மூவரடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது டயானா கமகே சார்பில் ஆஜரான ஜனாதிபதியின் சட்டத்தரணி ஃபைசர் முஸ்தபா நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இந்த மனு தொடர்பான தீர்மானத்தை அறிவிப்பதற்கு திகதி வழங்குமாறு கோரினார். அதன்படி மனுவை இம்மாதம் 28ஆம் தேதிக்கு விசாரணைக்கு கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச, பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார உள்ளிட்டோர் குறித்த மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். ரஷ்ய இராணுவத்தில் வேலைக்காக இலங்கையர்களை கடத்தியதாக கூறப்படும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் மற்றும் சார்ஜென்ட் ஒருவரையும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் குருநாகல் வெவரும பிரதேசத்தில் கைது செய்துள்ளது. ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் தொடர்பில் போலீசார் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இராணுவ தலைமையகத்தில் இருந்து ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளின் பட்டியலை எடுத்துச் சென்றது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ரஷ்யா மற்றும் உக்ரைனில் உள்ள கூலிப்படை முகாம்களுக்கு முன்னாள் இராணுவ வீரர்கள் கடத்தப்படுவது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 23,000-ஐ அண்மித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் 4,899 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது. வடமாகாணத்தில் 4,397 பேரும், மத்திய மாகாணத்தில் 1,977 பேரும் டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். அத்தோடு 4 சுகாதார வைத்தியாதிகாரி பிரிவுகள் டெங்கு அபாயமுள்ள வலயங்களாக இனங்காணப்பட்டுள்ளன. அதன்படி இந்த ஆண்டில் இதுவரை 22,943 டெங்கு நோயாளர்கள் நாட்டில் பதிவாகியுள்ளனர். எனவே டெங்கு நோய் பரவலில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவில் பத்ரகாளி கோவில் அருகாமையில் உள்ள வீட்டில் 8 அடி 700 இன்ச் நீளமான கஞ்சா செடியினை வளர்த்தவர் கைது செய்யப்பட்டார். யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெகத் விஷாந்த தலைமையிலான யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டனர். யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவினரும் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரும் இணைந்து தேடுதலில் ஈடுபட்டு வீட்டில் வளர்த்ததாக 46 வயதான வீட்டின் உரிமையாளரை கைது செய்துள்ளனர். கனடாவில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் இளம் தாய் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் 35 வயதான யாழ் வல்வெட்டித்துறையை சொந்த இடமாக கொண்டு இளம் தாயே உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. கடந்த 7ஆம் தேதி அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது. கனடாவில் கணவர் மற்றும் 2 பிள்ளைகளுடன் வசித்து வந்த நிலையில் திடீரென உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது.